உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். Your order, please. ரெண்டு இட்லி மட்டும். Okay, sir. இப்போ கடைசியாக ஈசிஆரில் ஆரம்பித்த பிரான்ச்சோட சேர்த்து மொத்தம் 20 பிரான்ச்சஸ் வச்சுருக்கோம். எல்லா ஹோட்டல்லையும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரே மாதிரி மெனு, ஒரே டேஸ்ட்டை மெயின்டைன் பண்ணணும். சார் வேற ஏதாவது வேணுமா? ம். ஓகே சார். அடுத்தது கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம்னு இந்த 4 ஊர்லேயும் ஆரம்பிக்கிறதுக்கு இடம் பார்த்துட்ருக்கோம். பேப்பர்ஸ் ஒர்க்கெலாம் என்னோட மிஸ்ஸஸ் தான் எல்லாம் பார்த்துக்கிறாங்க. யா வி வில் ஓப்பன் அவர் பிரான்ச் இன் கனடா ஷார்ட்லி. கண்டிப்பாக கண்டிப்பாக. சார் 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 பில்லு சார். என்ன? சாப்பிட்டதுக்கு காசு கொடுத்துட்டு போங்க சார். என்னையவா கேட்டேன்? சாப்பிட்டது நீங்கள் தானே சார்? உங்களை தான் கேட்டேன். என்கிட்ட காசு இல்லப்பா. காசு இல்லாமல் எந்த தைரியத்தில் சாப்பிட வந்த நீ? இந்த ஹோட்டல்ன்ற தைரியத்துல தான். நான் உங்க ஓனருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன். எங்கள் ஓனருக்கு எத்தனையோ பேர் தெரியும். என்ன காது குத்துறீங்களா? பேரை போய் அவர்கிட்ட சொல்லு. சார் ஒழுங்காக சாப்பிட்டதுக்கு காசு கொடுத்துட்டு போங்க சார். சார் சார் என்ன சார், நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன், நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கீங்க.
இல்லை சார், உங்கள் பேர் சொல்லவே இல்லை. மார்க்கண்டேயன். சரி போங்க. ஓகே சார். சார் சார் என்ன? இல்லை, ஒருத்தர் வந்து சாப்பிட்டாரு, பணம் கொடுக்காம போயிட்டாரு. கேட்டால் ஒரு பேர் உங்களுக்கு தெரியும்னு சொன்னார் சார். ஏண்டா என்ன தெரியும், நீ அவன் சொன்னாலும் காசு வாங்காம விட்டுருவியா? இல்லை சார், அவர் பேரை சொன்னால் நீங்கள் பணம் வாங்க மாட்டீங்கன்னு சொன்னார் சார். ஆமா, என்ன பேர் சொன்னாரு? மார்க்கண்டேயன். என்ன பேர் சொன்ன? மார்க்கண்டேயன். சார் என்ன சார் ஆச்சு? இப்போ அவர் எங்க போனாரு? இப்போதான் சார் போனாரு. டேய் டேய் இங்க வா. சார் சொல்லுங்கள் சார். அவரு பார்க்க எப்படி இருந்தாரு? ஒரு 60-65 வயசு இருக்கும் சார். கண்ணாடி வேற போட்டிருந்தாரு. கூட வேற யாராவது வந்தாங்களா? இல்லை இல்லை, தனியாக தான் சார் வந்தார். சரி போ, உன் வேலையை பாரு. ஓகே சார். ஆமா, என்ன பேர் சொன்னாரு? மார்க்கண்டேயன். டே ரவி, உன் சூப்பர் மார்க்கெட் சர்வேலன்ஸ் கேமரால வந்தது அந்த ஆள் தான் கன்ஃபார்ம் பண்ணியா? இன்னைக்கு அதுல ஏதோ டெக்னிக்கல் பிரச்சனை. ஆனா வந்தது நிச்சயமா அப்பா தானே. அதுக்கு தான் வாட்சை வச்சுட்டு போயிருக்காரு. எனக்கு இந்த கண்ணாடியை பார்த்த உடனே கை கால்லாம் வெடுவெடுத்து போயிடுச்சுடா. என் ஹோட்டல் சர்வன்ட் என்கிட்ட வந்து அவர் பேரு மார்க்கண்டேன்னு சொன்னப்போ அப்படியே உடம்புலாம் நடுங்கிடுச்சு. என் கழுத்து மேலேயே கத்தியை வச்சுட்டு போயிட்டாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.